அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ் சினிமா நியூஸ்களை உடனுக்குடன் கேட்பதற்காக கிளிக் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த இடத்தில் கிளிக் செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய தினம் கோ 2 படம் பற்றிய விமர்சனத்தை பார்க்க இருக்கின்றோம். இந்த படத்திற்கு கோ 2 என பெயர் வைத்தமைக்கான காரணம் சரியாக விளங்காவிடினும் கோ படத்திற்கும் இந்த படத்திற்கும் ஒரு அழகிய ஒற்றுமை இருக்கின்றது. கோ படத்தில் வந்த நடிகர்கள் அனைவரும் மிகவும் அழகாகவும் ஸ்டைல் ஆகவும் காணப்பட்டனர். அதே போன்று இந்த படத்திலும் வரும் நடிகர்கள் அனைவரும் மிகவும் அழகாகவும் ஸ்டைலாகவும் காட்டப்பட்டுள்ளனர். அந்த விடயம் இந்த இரு படங்களையும் பொருத்துகின்றன. அடுத்தபடியாக கதைக்குள் செல்வதற்கு முதல் இந்த படத்தின் முக்கியமான கதாநாயகன் யார் என்று பார்த்தால் இந்த படத்தின் இசையமைப்பாளர் தான் என்று கூற வேண்டும். பீப் பாடல் மூலம் தமிழ் சினிமாவில் சற்று பின்னோக்கி சென்ற அனிருத் 2 என்று கூறும் அளவுக்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கின்றார். தோற்றத்திலும் இசையிலும் அனிருத்தை ஞாபகப்படுத்தும் அளவுக்கு திறமையானவராக இருக்கின்றார். அவ்வாறு திறமையான இசையமைப்பாளர் லியோன் தோமஸ் அவர்கள் கண்டிப்பாக நல்ல நல்ல படங்கள் கிடைத்து அதில் தனது முழு திறமைகளையும் காட்டி எதிர்காலத்தில் ஒரு நல்ல இசையமைப்பாளராக மாறுவார் என்று நம்பிக்கையோடு படத்திற்குள் செல்வோம். படம் முழுக்க அரசியல் என்றாலே சாக்கடை என்று ஆகிவிட்டது. இருப்பினும் அரசியலில் நடக்கும் சாக்கடைகளையும் அழகிய விடயங்களையும் தெளிவாக இந்த படத்தில் கூறியிருக்கின்றார்கள். எடுத்த உடனேயே முதலமைச்சரை கடத்துகின்றார் பாபி சிம்ஹா. கடத்திய கட்டத்திலிருந்து நாட்காலையில் அமர்ந்து கொண்டே தனது நடிப்பு திறமையை காட்டுகின்றார் பிரகாஷ் ராஜ் அவர்கள். ஒரு மூடிய அறைக்குள் இருந்தே முழு படமும் நடித்து முடித்த சத்யராஜ் போன்று இருந்த இடத்திலிருந்தே தனது நடிப்பு திறமையை காட்ட முயன்றிருக்கின்றார் பிரகாஷ் ராஜ் அவர்கள். இருப்பினும் அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்பட்ட நடிப்பு முழுமையாக கிடைக்கவில்லை என்பதுதான் பார்வையாளர்களின் சோகமான விடயம். நடிகர் பாபியும் தனது வளமையான நடிப்பிலிருந்து சற்று மாறுதலாகவே இங்கு நடித்திருக்கின்றார். அதுவும் சற்று ஏமாற்றமாக இருந்தாலும் இந்த படத்தின் முக்கியமான கதாநாயகனாக வலம் வந்திருக்கும் இசையமைப்பாளரின் இசை இந்த படத்தை முற்றிலும் தூக்கி நிறுத்தி இருக்கின்றது. சிறந்த இசையுடன் வெளிவந்திருக்கும் இந்த படம் அனைத்து அரசியல் ரசிகர்கள் தவிர்த்து அனைத்து ரசிகர்களும் சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறந்த படமாக இருக்கும் என்று கண்டிப்பாக கூற முடியும். அனைவரும் சென்று திரையரங்கில் இந்த படத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ் சினிமா நியூஸ்களை உடனுக்குடன் கேட்பதற்காக கிளிக் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த இடத்தில் கிளிக் செய்து எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.